கோல்டன் ஸ்டோரி டைம். ரொம்பவும் அழகா இருக்கிற ராமாவரம் அப்படிங்கிற ஊர்ல மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு அனாதை பையன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு படிக்க முடியலங்கிறதுனால பொழப்பு தேடி சின்ன வயசுலயே அவன் சிட்டிக்கு போயிட்டான். அங்க ஒரு பெரிய ஜமீன்தாரு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சின்ன ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுற வேலைக்கு சேர்ந்தான். ஆனா மணிகண்டனுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்கிற பெரிய பெரிய சமையல்காரங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க உப்பு எவ்வளவு போடுறாங்க, காரம் எவ்வளவு போடுறாங்க, எதை எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கறத அவன் என்னைக்குமே கவனிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி கண்ணால பார்த்து பார்த்து சமைக்கிறது எப்படிங்கறத அவன் கத்துக்கிட்டான். ஒரு நாள் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரிய ஹோட்டலுக்கு பெரிய பெரிய அதிகாரிங்க சாப்பிட வந்தாங்க. ஆனா அன்னைக்கு சமைக்க வேண்டிய பெரிய ஷெஃப் வரல. அதனால ஹோட்டல் முதலாளி பயந்துகிட்டு இருந்தாரு. இந்த நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட மணிகண்டன் சமையலறைக்குள்ள போனான். யாருக்கும் சொல்லாம அவன் கத்துக்கிட்ட திறமைய வச்சு ரொம்பவும் சூப்பரான ஒரு சிக்கன் தம் பிரியாணிய செஞ்சான். அந்த பிரியாணிய சாப்பிட்ட அதிகாரிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு ஓனரை பாராட்டினாங்க. அப்போ முதலாளியும் ஆச்சரியமா சமையலறைக்குள்ள போய் பார்த்தா அங்க பாத்திர கலவர மணிகண்டன் கையில தான் கரண்டி இருந்துச்சு. என்னடா அந்த பிரியாணியை செஞ்சது நீதானா? பாத்திரத்தை கழுவுற உனக்கு சமையலை யாருடா கத்து கொடுத்தது? ஐயா, சமையல்காரரு சமைக்கும் போது நான் பார்த்து அதை கத்துக்கிட்டேங்க ஐயா. இன்னைக்கு அவர் வரலன்னு தான் நான் சமைச்சேன். எதனா தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க ஐயா. அதை கேட்டு ஓனருக்கு சந்தோஷம் வரல. அதுக்கு பதிலா மணிகண்டன் மேல பொறாம வந்துச்சு. ஏன்னா இவன் ரொம்பவும் சாதாரணமான ஒரு ஏழை, பாத்திரம் கழுவுறவன். இவன் இந்த அளவுக்கு சமைச்சா அப்புறம் அவன் ஹோட்டல்ல இருக்கிற ஷெஃப்ங்களுக்கு என்ன மரியாதை? இவனை பாராட்டினா தலை மேல உக்காந்துருவான்னு நினைச்சு. எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட பர்மிஷன் இல்லாம என்னோட சமையல் அறைய பயன்படுத்தி இருப்ப. இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. இப்பவே இங்கிருந்து கிளம்பு. மணிகண்டன் எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் ஓனர் மட்டும் ஒத்துக்கவே இல்ல. வேற வழி இல்லாம மணிகண்டன் இத்தனை வருஷமா சிட்டில கஷ்டப்பட்டு பாத்திர கழுவி சேர்த்து வச்ச 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு கடைசியில அவனுடைய சொந்த ஊரான ராமாவரத்துக்கே வந்து சேர்ந்துட்டான். சொந்த ஊருக்கே வந்த மணிகண்டன் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு நாள் முழுக்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. நம்ம ஊர்ல ஜனங்க விருப்பப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட இங்க ஒரு நல்ல ஹோட்டல் இல்ல. எல்லாரும் பிடிச்ச சாப்பாடை சாப்பிட பட்டணத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கு. நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஏன் ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்க கூடாது? நான் நல்லபடியா பிரியாணி செஞ்சு வித்தேன்னா எல்லாரும் நிச்சயமா என்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அவன்கிட்ட இருக்கிற அந்த 100 ரூபாயை செலவு பண்ணி ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணான். அவங்க வீட்டுல இருக்கிற பழைய பானைய கழுவி சமைக்கிறதுக்கு அவன் தயார் பண்ணான். காட்டுக்கு போய் அங்கிருந்து கஷ்டப்பட்டு விறகு வெட்டி கொண்டு வந்து ஊருக்கு மத்தியில 3 பெரிய கல்லை வச்சு அடுப்பா மாத்தி அதுல விறகு வச்சு அவன் சமைக்க ஆரம்பிச்சான். அந்த பிரியாணிக்கு அவன் மசாலா எதுவுமே பெருசா பயன்படுத்தாம இயற்கையா கிடைக்கிற சில பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி செய்ய ஆரம்பிச்சதுனால அந்த பிரியாணி ஆரோக்கியமாவும் இருந்துச்சு. எல்லாமே கலந்து அடுப்புல தம் போடும்போது மேல வாழை இலையை போட்டு தம் போட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாமே வெந்து வரும்போது ஒரு நல்ல மனம் வந்துச்சு. அந்த மனம் அந்த பக்கமா போறவங்க எல்லாரையுமே ஈர்த்து அவன் பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. அடடா, என்னடா வாசம் இது! நாக்குல எச்சில் ஊறுதே. என்ன மணிகண்டா, இந்த பானையில அப்படி என்னத்தை தான் சமைச்சுக்கிட்டு இருக்க? வாங்க மாமா, பானை பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். விலை கம்மி தான், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சுப்பையாவும் கூட வந்தவங்களும் தரையில உட்காரும் போது அவங்களுக்கு வாழை இலையிலேயே பிரியாணிய பரிமாறினா மணிகண்டன். அவங்க எல்லாரும் அந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்து, அடடா அடடா மணிகண்டா, உண்மையிலேயே சாப்பாடு பிரமாதமா இருக்கு. இதுல இருக்கிற கறி நல்லா வெந்திருக்குப்பா. வாயில வச்சதும் கரைஞ்சி உள்ள போகுது. அந்த மண்பானையோட வாசனையும் விறகடுப்போட வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு. அருமையான சாப்பாடு இது. ஆமா சுப்பையா, மசாலா அதிகமா இல்ல, ஆனா சாப்பாடு நல்லா இருக்கே. நாம இனி இங்கேயே சாப்பிடலாம். நாட்கள் போக போக மணிகண்டனுடைய வண்டிக்கிட்ட ஜனங்க கியூ கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவன் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்து கை நிறைய அவன் பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். எப்பவுமே அவன் வண்டிக்கிட்ட ஏதோ ஒரு பண்டிகை நடக்கிற மாதிரி ஜனங்க கூட்டமா இருப்பாங்க. அந்த ஊரு ஜமீன்தார் பொண்ணு ராதா அடிக்கடி ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க அங்க வந்து மணிகண்டனுடைய திறமைய பார்த்து மனசுக்குள்ளேயே அவனை விருப்பப்பட்டா. சரியா அதே நேரத்துல அதே தலைவரோட புள்ளையான ரிஷி பட்டணத்துல பெரிய படிப்பு படிச்சு ஊருக்கு வந்திருந்தான். அவன் ஊருக்குள்ள நடந்து வரும்போது மணிகண்டனுடைய வண்டி கிட்ட ஜனங்க கியூவா நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற ராமுவை கூப்பிட்டு அவன் கிட்ட இப்படி கேட்டான். டே ராமோ,
என்னடா அந்த மரத்துக்கு கீழே அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க? எதுனா நாடகம் போடுறாங்களா? நாடகம் இல்லைங்க ஐயா. நம்ம ஊர் அனாதை பையன் மணிகண்டன் இருக்கான்ல, அவன் தான் சாப்பாட்டு கடை போட்டிருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதை கேட்டதும் ரிஷிக்குள்ள ஒரு பொறாமை வந்துச்சு. ரிஷி அவன் மனசுக்குள்ள, ஒரு சாதாரண பிச்சைக்காரனா சுத்திக்கிட்டு இருந்தவன் வண்டியை போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? பட்டணத்துக்கு போய் பிசினஸ் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்த என்னாலேயே இங்க ஒரு கடையை போட்டு வியாபாரம் பண்ண முடியல. இவன் வண்டி இங்க இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் மணிகண்ட சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ரிஷியும் அவனுடைய ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. டே மணிகண்டா, இந்த இடத்துல வண்டியெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த இடம் ஊர் தலைவருக்கு சொந்தமானது. ஒழுங்கா வண்டி எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு, இல்லைனா உன் வண்டியும் பொருளையும் உடைச்சிடுவோம். மணிகண்டனுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க வேணும்னு தான் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. ஆனா அவன் பயப்படல, தயங்கல, தைரியமா அவங்க கிட்ட இப்படி சொன்னான். சரிங்க ஐயா, இந்த இடத்த நீங்க பறிக்கலாம். ஆனா என் திறமைய உங்களால பறிக்க முடியாது. அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவனுடைய பொருட்கள் வண்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஊரோட எல்லையில இருக்கிற இன்னொரு பெரிய மரத்துக்கு கீழே அவன் சமைக்க ஆரம்பிச்சான். ரிஷி மணிகண்டனுடைய வண்டி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஹோட்டலை ஆரம்பிச்சான். அந்த ஹோட்டல் உண்மையிலே ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவங்க பட்டணத்து சமையல்காரன் ஒருத்தனை வச்சிருந்தான். ஆனா மணிகண்டனுடைய கடை இப்ப ஊருக்குள்ள இல்லைனாலும் அவன் சமைக்கிற அந்த பிரியாணி மனத்துக்கு எல்லாரும் அவனை தேடி வந்து அவன்கிட்டயே பிரியாணி வாங்கி வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரிஷியோட பெரிய ஹோட்டலுக்கு ஜனங்க வரலைங்கிறதுனால ரிஷிக்கு மணிகண்டன் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. அவன் வியாபாரத்தை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டான். டே ராமு, அந்த மணிகண்ட பிரியாணியை 1 ரூபாய்க்கு தானே விற்கிறான். நாளையில இருந்து நம்ம கடையில பிரியாணி 50 பைசான்னு ஊர் முழுக்க சொல்லு. அடுத்த நாள் ஊர் முழுக்க தண்டோரா போட்டான். வெறும் 50 பைசா தானேன்னு சொல்லி ஜனங்க எல்லாரும் ரிஷியோட ஹோட்டலுக்கு போகலான்னு நினைச்சாங்க. மணிகண்டனுடைய ஹோட்டலுக்கு யாரும் போகல. ஆனா ரிஷி 50 பைசாவுக்கு கொடுக்கறதுனால தரமான பொருட்களை சமையல்ல பயன்படுத்தல. டேய், பிரியாணி 50 காசுக்கு விற்கணும்னா எல்லாம் நல்ல பொருளை பயன்படுத்தாம கலப்படம் செஞ்ச பொருளா பயன்படுத்துங்க. சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க. ரிஷியோட ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்ட ஊர் ஜனங்க, சீச்சி, என்னய்யா பிரியாணின்னு சொன்ன? இதுல உப்பும் இல்ல, காரமும் இல்ல. சாப்பிட பிரியாணி மாதிரியே இல்லையே. ஆமா சுப்பையா அண்ணன், உட்கார நாற்காலி நல்லா இருந்தா போதுமா? அதுவா வந்து வயித்த நிரப்ப போகுது. 50 காசு தானேன்னு ஆசைப்பட்டு வந்தோம். ஆனா இவங்க கொடுக்குற பிரியாணியை சாப்பிட்டா நம்ம உசுறு தான் போகும் போல. பேசாம நம்ம மணிகண்ட கடைக்கே போகலாம் வாங்க. அப்படி ஒரு தடவை ரிஷியோட ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டவங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. எல்லாருமே மணிகண்டனுடைய கடைக்கு போய் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மணிகண்டனுடைய பிரியாணி பானை மூடியை திறந்தாலே போதும், அந்த மரத்துக்கு அந்த பக்கம் யாரு போனாலுமே அவன் கடைக்கு போயிடுவாங்க. இது ரிஷிக்கு சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு அவமானமா இருந்துச்சு. அதனால அவங்க அப்பா ஜமீன்தார் கிட்ட சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற வியாபாரிங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க 2 பேரும் மிரட்டினாங்க. நீங்க எல்லாருமே மணிகண்டனுக்கு பொருளை கொடுக்கறத நிறுத்தினா ஊர் ஜனங்க எல்லாருக்கும் எங்க மேல கோபம் வரும். அதனால நீங்க பொருளை கொடுங்க. ஆனா அவன் வாங்க முடியாத விலைக்கு அதை கொடுங்க. ஊர்ல எல்லாருக்கும் பொருளை கொடுத்தாலும் அவனுக்கு மட்டும் அவன் வாங்க முடியாத அளவுக்கு 3-4 மடங்கா ஏத்தி சொல்லுங்க. இது என் உத்தரவு. வியாபாரிங்க பயந்து போய் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நேரம் மணிகண்டன் எப்பவும் போலவே அவன்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு பொருட்களை வாங்க மார்க்கெட்டுக்கு போனா அங்க கறிக்கடைக்காரர் இப்படி சொன்னாரு. வாங்க வாங்க தம்பி, என்ன கோழிக்கறி வாங்க வந்தீங்களா? இன்னைக்கு கிலோ கோழிக்கறி 5 ரூபா. என்னங்க அண்ணன், நேற்று வரைக்கும் கிலோ 2 ரூபா தானே? ஒரே ராத்திரியில கிலோ எப்படி 5 ரூபாயா மாறுச்சு? இல்லப்பா, இதுதான் விலை. வேணும்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா கிளம்புப்பா. மணிகண்டன் அங்கிருந்து மளிகை கடைக்கு போனா. அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் ரொம்ப விலை அதிகமாயிடுச்சு மணிகண்டா. பழைய விலைக்கு விற்க முடியாது. இன்னைக்கு விலை ரொம்ப அதிகமா இருக்கு. மணிகண்ட கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவனால கடையில எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாம போச்சு. அடுத்து சமைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு இன்னொரு யோசனையும் வந்துச்சு. கறியோட விலை அதிகமானா என்ன? இயற்கையா விளையிற காய்கறி இருக்கு, அதையே பயன்படுத்திக்கிறேன். மணிகண்டன் அவன் வீட்டுல இருக்கிற அவன் பயன்படுத்துற ரேஷன் அரிசிய கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற காட்டுக்கு போனா அங்க அவனுக்கு இலவசமா பெரிய பெரிய பலா பிஞ்சுங்க கிடைச்சது. அந்த பலா பிஞ்சை வெட்டி அதை நல்லபடியா சுத்தம் செஞ்சு அதையும் அரிசியையும் போட்டு அவன்கிட்ட இருக்கிற இயற்கையாவே கிடைக்கிற மசாலா பொருட்களையும் போட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சான். அவன் சிக்கன் பிரியாணி செஞ்சா கூட அந்த அளவுக்கு நல்ல மனம் வராது.
ஆனா பலா பிஞ்ச போட்டு அவன் செஞ்ச பிரியாணி ரொம்பவும் நல்ல ஒரு மனம் வந்துச்சு. அப்பதான் ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த மனத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவன் செஞ்சிருக்கிற அந்த பிரியாணியோட மனம் அவங்க எல்லாரையுமே அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துச்சு. ஆஹா மணிகண்டா, என்ன இன்னைக்கு வாசம் ரொம்ப அருமையா வருது. சீக்கிரம் வந்து பரிமாறு. மணிகண்டன் எல்லாருக்குமே பிரியாணியே பரிமாறினான். அதை சாப்பிட்டு பார்த்த ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா, அடடடடா, இந்த பலா பிஞ்சு அப்படியே கறி மாதிரியே இருக்கு. வாயில வைக்கும்போது அப்படியே கரைஞ்சி உள்ள போகுது. சிக்கன் பிரியாணியை விட இந்த பிரியாணி நல்லா இருக்கு. ஆமாண்டா மணிகண்டா, இந்த பிரியாணி சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கு. இங்க பாரு மணிகண்டா, நாளையில இருந்து எங்களுக்கு இந்த பிரியாணியை செஞ்சு கொடு. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. பலாக்காய வச்சு செய்யற பிரியாணி இவ்ளோ நல்லா இருக்குமான்னு ஊர் ஜனங்க ஆச்சரியப்பட்டு சாப்பிட வந்தாங்க. மறுபடியும் ரிஷியோட ஹோட்டல் காலி. அவன் ஹோட்டல் கிட்ட யாருமே வர்றது கூட கிடையாது. ஆனா மணிகண்டனுடைய அந்த சின்ன வண்டி கிட்ட மட்டும் ஊர் ஜனங்க எல்லாரும் கியூ கட்டி நின்னுகிட்டு இருந்தாங்க. ரிஷிக்கு என்ன பண்றது, அவன் தோல்விக்கு காரணம் என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் முழுசா தோத்து போயிட்டான். அவனுடைய தங்கச்சி ராதா வந்து ரிஷி கிட்ட எடுத்து சொல்லும் போதுதான் அவன் தப்பு அவனுக்கு புரிஞ்சுது. அண்ணன், வியாபாரங்கிறது கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி செய்யறது இல்லைன்னு. அன்போட பாசத்தோட நம்பிக்கையோட ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கு நல்ல பலனும் கிடைக்கும். அது மணிகண்டன் கிட்ட இருக்கு. இனிமேலாவது அவன் கிட்ட போய் சில விஷயத்த கத்துக்கோ. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ரிஷி மெதுவா மணிகண்டனை பாக்குறதுக்காக வந்தான். இப்போ ரிஷியோட முகத்துல திமிரோ கர்வமோ இல்ல. அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டுதா மணிகண்டனை பாக்குறதுக்காக வந்தான். என்ன மன்னிச்சிடு மணிகண்டா, நான் பட்டணத்துக்கு போய் படிச்ச திமிருல உன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல. அதனால தான் நான் பல முறை உன்னோட வியாபாரத்தை தடுத்து நிறுத்த எத்தனையோ முயற்சிங்க பண்ணேன். ஆனா என்னோட வியாபாரம் ஏன் கெட்டு போச்சு, உன்னோட வியாபாரம் எப்படி நல்லா நடக்குதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. அப்படின்னு அவன் கவலையா கேட்டான். அது ஒன்றும் இல்லை ரிஷி, நீ பட்டணத்து காலேஜுக்கு போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு சமையலை கற்றுக்கிட்ட. ஆனால் நான் அப்படி இல்லை. அனாதையா தெரு தெருவா திரிஞ்சு வீடு வீடா பிச்சை கேட்டு ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்ருக்கேன். பசியோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த சமையலையே கற்றுக்கிட்டேன். 4 பேருக்கு என் கையால் சமைச்சு போட்டால் கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். மற்றவங்க பசியை தீக்கிறத விட சந்தோஷம் எதில் கிடைக்க போகுது? மணிகண்டன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரிஷியோட மனசுல அம்பு குத்துன மாதிரி இருந்துச்சு. அவன் செஞ்ச தப்ப அன்னைக்கு முழுசா அவன் உணர்ந்தான். நீ சாதாரண மனுஷனே இல்லை மணிகண்டா, நீ திறமசாலி தான். இனிமே நீ என்னோட ஹோட்டல்ல பார்ட்னரா சேர்ந்துக்கிறியா? சமையல் உன் விருப்பப்படி நடக்கட்டும். நான் முதலீடு பண்றேன். வர்ற லாபத்துல பாதி பாதியா எடுத்துக்கலாம். மணிகண்டனும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள்ல இருந்து அவன் ரிஷியோட ஹோட்டல்ல அவனுடைய பிரியாணியை செஞ்சு ஊர் மக்கள் எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டான். அப்படி ஒரு ஏழை ஒரு சாதாரண பாத்திர கழுவுறவன் அவன் கிட்ட இருக்கிற 100 ரூபாயை வச்சு இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறி இருந்தான். மணிகண்டனுடைய திறமை, அவனுடைய நல்ல குணத்தை பார்த்து ஜமீன்தாரு சந்தோஷப்பட்டாரு. எந்த ஒரு தடங்களும் இல்லாம அவருடைய பொண்ணான ராதாவை மணிகண்டனுக்கு அவரு கட்டி வைக்கிறதுக்கு முடிவு செஞ்சாரு. எப்படியோ கடைசியில மணிகண்டனுடைய திறமை ஜெயிச்சுது. இந்த கதையில இருக்கிற நீதி, இவங்களால இதை செய்ய முடியாது அப்படின்னு யார் சொன்னாலும் அது உண்மை இல்ல. நம்ம திறமை என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம திறமையா செயல்படும் போது அதை பார்த்து பாராட்டுறதுக்கு ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ஆனா அதை பார்த்து பொறாமப்பட பல பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே தாண்டி முடிஞ்ச அவங்களையும் மாத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்ம கூட எப்பவுமே துணைக்கி கடவுள் இருந்துகிட்டே இருப்பான்.